ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லாஸ்ட் ஒரு போன வெட்னஸ்டே நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன ஃபிஷஸ் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பேரண்ட் ஸ்டாக்லாம் தனியாக ஒரு பக்கெட்லையும் மீதி குட்டியெல்லாம் ஒரு பக்கெட்லையும் தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மகிட்ட 2 பேரண்ட் ஸ்டாக் தனித்தனியாக போட்டிருந்தோம். அது எல்லாமே குட்டி போட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணோம்னா அந்த குட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 2 பக்கெட்டில் பிரிச்சுட்டு அப்புறம் நம்ம சிமெண்ட் டேங்க் வச்சிருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் குட்டிஸ் கலெக்ட் பண்ணி இதில் வச்சிருந்தோம். ஏன் சிமெண்ட் டேங்க்ல குட்டி எடுத்தோம் அப்படின்னா சிமெண்ட் டேங்க்ல சன்லைட் படலை. ஸோ நமக்கு குட்டி க்ரோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் குட்டி எல்லாமே உயிரோட தான் இருக்குது. ஸோ க்ரோஸ் கொஞ்சம் வளர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படின்றனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே மாற்றிட்டோம். ஸோ இங்கே விட்ட பிறகு கொஞ்சம் ஓரளவு நல்ல சைஸஸ்லாம் வந்த மாதிரி தான் தெரியுது. நம்ம கொஞ்சம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இல்லைன்னா குட்டிலாம் எப்படிலாம் சைஸ் வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இது போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 3 பக்கெட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம 3 டப்பு வாங்கிட்டோம். ஸோ அதுலேயும் நம்ம தண்ணி விட்டு இதுதான் தண்ணி கலெக்ட் பண்ணி அதில் விட போகிறோம். ஸோ விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேறு புது தண்ணிலாம் விட்டுட்டு நம்ம என்னென்ன மீன் விட போகிறோம், ஸோ இதுலேருந்து எடுக்க போகிறோமா இல்லை வெளியிலேருந்து எல்லாம் வாங்க போகிறோமா அப்படின்றத நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வெளியிலேருந்து மீன் எடுக்கல, நம்ம இங்கே தான் ஃபிஷஸ் எடுக்கிறோம். ஸோ அடுத்து நமக்கு வெளியிலேருந்து எடுத்தோம்னா நான் அதையுமே வீட்டில் ரெகுலராக எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த 3 டப்பையும் வச்சுட்டு நம்ம அதில் விடுவோம். ஸோ அதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம இந்த டப்பெல்லாம் வச்ச பிறகு நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ நமக்கு இது ஃபஸ்ட்டே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு டப்பு வைக்கிறது நல்லது. ஸோ இந்த லைட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு செடி வாங்கினால ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை மிச்சமாயிரும். ஸோ இதில் தான் நம்ம ஃபிஷஸ்லாம் வளர்த்துருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் தூசியெல்லாம் நமக்கு வராது. ஸோ நமக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம். ஸோ அதான் நம்ம பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பி நமக்கு நிறையா டப்பு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நமக்கு உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் மாலி குட்டீஸில் நிறையா குட்டி நல்லாவே வளர்ந்துருக்கு. சில குட்டி தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் பிளாக் மாலி என்னன்னு தெரியல, அந்த தடவை கொஞ்சம் சைஸ் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ வேகமாகவே நம்ம இதெல்லாம் ஷாப்புக்கே கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி வச்சிருந்த டேங்க் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா மேலே நம்ம செடி வச்சுருக்கோம்ல, செடியிலேருந்து தண்ணி கீழே விழுதுனால அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது ஓகே. அடுத்து நம்ம அப்படியே பேரண்ட் ஸ்டாக் வந்தோம்னா பேரண்ட் ஸ்டாக்கில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு எதுவும் குட்டி வைக்கல. நமக்கு இதையுமே தனித்தனியாக போட்டால் தான் நமக்கு பிரயோஜனம். ஏன்னா இதில் மொத்தமாக இருக்கனால இது குட்டி வேறு ஏதாவது குட்டி போட்டுச்சுன்னா வேறு ஏதாவது சாப்பிட்றோம். ஸோ நமக்கு எதாவது ஐடியா பண்ணணும். ஸோ இதில் ஒரு ஆரஞ்சு மாலி தனியாக எடுத்து போட்டு பிளாக் மாலி தனியாக எடுத்து போட்டு ஜீப்ரா அதெல்லாம் நம்ம கடைக்கு கொண்டு போயிடலாம். அதை ப்ரீட் பண்ணல, சும்மா ஒன்று நமக்கு இருந்துச்சுன்றதுனால போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஓகே. இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா நம்ம அந்த ஒயிட் மாலி கலெக்ஷன்ஸ் எடுத்தோம்ல, ஒயிட் மாலி மிக்ஸ்டு மாலி அந்த கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதில் தான் தண்ணி ஒரு மாதிரியாக இருக்குது. இதே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுலேருந்து தான் தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து வடிகட்ட வேண்டியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் டிஸ் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் புதுசாக டப்பு வாங்கியிருக்கேன் சொன்னேன்ல, அந்த டப்பை காட்டுறேன். இந்த இருக்குது அந்த டப்பு. ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும். ஸோ கலர்ஸ் வேறு கிடைக்கல. ஸோ இதே மாதிரி 3 கலர் தான் கிடச்சிது. ஸோ இதான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கெட் எல்லாத்தையுமே வச்சுட்டோம். ஸோ மொத்தமாக இப்போ 6 பக்கெட் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு மேபி இன்னும் 2 பக்கெட் வைக்கலாம். நமக்கு தேவையில்லாத வேலை. இதுக்கே எங்கள் வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம 6 பக்கெட் வச்சுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஸோ இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கப்பீஸ் ப்ரீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு இந்த எல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிவிட்டு மாலிஸ் நம்ம நிறையா ப்ரீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அடுத்து கப்பீஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இது கொஞ்சம் பெருசாச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கடைக்கு கொண்டு போயிடலாம். இப்போ குட்டியாக இருக்கனால நம்ம கடைக்கு கொண்டு போகிறதுக்கு விட நம்ம கொஞ்சம் க்ரோ பண்ணி கொண்டு போனால் நமக்கு நல்லது. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன ஃபிஷஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை பிளாட்டி ட்ரை பண்ணவா, எதுனாலும் ஓகே தான், நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு கப்பீஸ் நம்ம கொஞ்சம் இம்போர்ட்டட் இறக்கலாம். நிறையா ப்ரீட் இருக்குது. இப்போ 6 இது இருக்குன்னா நான் நிறையா எடுக்கலாம் கப்பீஸில். ஸோ நம்ம அதை கம்மி ரேட்டை சேல்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா ப்ரீட் ஆச்சுன்னா நமக்கு ஈஸி தானே. ஸோ அதனால் அப்படி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் விடுவோம். குட்டி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தைரியமாக விட்டுலாம். ஸோ தண்ணி நான் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்றத. அவ்வளோக்குள்ள குட்டி நல்லா வளரும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா குட்டி எல்லாமே அதே டெம்பரேச்சர் செட் ஆகிருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் அது நல்லாவே செட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது தண்ணியும் சரி ஓகே, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை குட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் திருப்பி விட்டுலாம். குட்டி தேவையில்லை தான், இருந்தாலும் எடுத்துக்கலாம். மறுபடியும் பாடுறா, இது வேறு. சரி ஓகே, நம்ம வேணாம், இந்த இதில் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போதைக்கு மட்டும் இதில் விட்டுட்டு என்ன செய்யணுன்றதை யோசிப்போம். ஸோ நான் இதில் எல்லாத்தையும் தண்ணி ஃபீட் பண்ணணும். ஸோ இதில் பேரண்ட் ஸ்டாக் எடுத்துக்கலாம்.
ஏன்னா நமக்கு அதான் வசதி, பெரிய ஃபிஷஸ் வராது. ஸோ இதில் 2 போட்டுக்கலாம். நமக்கு எல்லாத்தையும் இதில் தண்ணி நிரப்ப போகிறப்ப ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லைட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ பைப்பை திறந்து விட்டுட்டு நமக்கு தண்ணி நிரப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது உங்களுக்கு காட்டுறேன். நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து லைவாக பேசியிருக்கேன். ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது நல்லா இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பைப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. சூப்பர், தண்ணி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நமக்கு நல்லா எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, நமக்கு சூப்பராக முடிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிற பக்கெட்டில் வளர்த்து யாருக்கா ஆசை இருக்குது, இது மாதிரிலாம் வளர்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என்ன ப்ரீட் பண்ணலாம் அப்படின்றத இருக்க ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் எப்படி ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு தெரியல, ஏன்னா நமக்கு அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. ஸோ அதுக்கு என்னென்ன பிஸ்னஸ் எடுக்கலாம் மட்டும் நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மாலியே வந்து நான் ஒயிட் மாலி, பிளாக் மாலி, மிக்ஸ் மாலி இப்படி ட்ரை பண்ணவா, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்ன பண்ணலாம் நானும் கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கப்பீஸ் ஐடியாவில் இருக்கேன். ஜீப்ராஸ் இதெல்லாம் ப்ரீட் பண்ணுறது கஷ்டம், அது எல்லாமே எக்கு வைக்கும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஃபைட்டர் ப்ரீட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ நமக்கான அவ்வளோ ப்ரீட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பொறுமையும் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்றது நீங்கள் சொல்லுங்கள். தென் வந்து கப்பீஸ் நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து கப்பீஸில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. அது போக குட்டி வந்து நிறையா நம்ம வெரைட்டி எடுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கலர் பார்க்காத குட்டியெல்லாம் வந்து சூப்பராக எடுக்கலாம். நல்லாவும் நமக்கு எனக்கு நல்லா இருக்குது. சிமெண்ட் டேங்க்கில் அதே மாதிரி கப்பீஸ் வந்து நல்லா வளருது. ஸோ நான் அதான் அப்படியே வச்சேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி நம்ம இன்றைக்கி வந்து இதில் ஃபிஷஸ் விட போகிறதில்ல. இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் நிரப்பி தான் வச்சுட்டு நாளைக்கு தான் மேபி நீங்கள் நாளைக்கு வீடியோ மீன் இதை பற்றி போடுறேன். இதில் வந்து நம்ம குட்டீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை நான் என்ன பண்ணலான்றது நாளைக்கு எடுத்து வைப்பேன். இதை சும்மா நம்ம பக்கெட் வாங்கியிருக்கோம் அப்படின்றத மட்டும்தான் போடுவோம்னு நினச்சேன். ஸோ தண்ணி எடுத்தோம்னா, ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டோம்னா இது நல்லாயிருக்கும். இதுக்கு உண்மையே முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தோம்னா ஃபாக்ஸ்டெயில் தான். ஃபாக்ஸ்டெயில் என்னென்ன இது பர்பஸ் யூஸ் ஆகுதுன்னா வந்து வாட்டரில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் தேவையானது வந்து கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது போக சன்லைட்டில் படும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளர்ந்து கொஞ்சம் அடர்த்தி ஆகிடுச்சுன்னா குட்டிலாம் போட்டுச்சுன்னா குட்டி வந்து நல்லா சேஃபாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கெலாம் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் ஃபாக்ஸ்டெயில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கப்பீஸ் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதுனா வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இம்போர்ட் பண்ணி ஒருத்தவங்க இருந்து வாங்கியிருக்கோம். இது என்னன்னா வந்து டம்போயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கப்பீஸில். ஸோ இது கொஞ்சம் வந்து ரொம்ப நாளாக கேட்டு வந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இது வந்து எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இது வந்து இதை ப்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு நீங்கள் பார்க்குற வந்து நார்மல் கப்பீஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நார்மல் கப்பீஸ்லேயே வந்து கொஞ்சம் நல்லா பேரண்ட் சைஸாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து வாங்கிட்டு அதெல்லாம் வந்து நம்ம டப்பில் வந்து மிதக்க விட்டோம். ஏன்னா வந்து நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 டெம்பரேச்சர் வந்து வாட்டரில் இருக்க டெம்பரேச்சரும் அந்த இதில் இருக்க டெம்பரேச்சரும் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ வந்து நம்ம வாங்கியிருக்க பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பக்கெட்டில் வந்து மேலே மிதக்க விட்டோம். நம்ம அன்றைக்கே தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம். ஸோ வந்து தண்ணியில் எல்லாமே வந்து தேவையான கண்டென்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஆல்கெல்லாம் ஓரளவு பிடிச்சிருங்களா, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபாக்ஸில் வந்து நல்லா கழுவிட்டு வந்து ஃபிஷ் டேங்கில் போட்டுடலாம், ஐ மீன் பக்கெட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபாக்ஸில் வந்து நல்லா கழுவிக்கிட்டோம். ஏன்னா வந்து அதில் வந்து நத்தை இருக்கும். நத்தை உருவாகிறது தப்பு இல்லை, நமக்கு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம்னா கொஞ்சம் லேட்டாக உருவாகும். ஸோ நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பார்க்க நீட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபாக்ஸில் வந்து நல்லா கழுவிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கலர்லாம் எப்படி போகுதுன்னு தெரியும். ஸோ ஃபாக்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து நமக்கு ஃபிஷ் டேங்கில் போட்டோம்னா பக்கெட்டில் போட்டோம்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் மீனுக்கும். மீன் வந்து பயப்படாது. மெயினாக நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் பயப்படும். நீங்கள் ஃபாஸ்டில் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா அது அடியில் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதுக்கு ரிலீஃப் ஆகிடும். ஸோ இது ஒரு சூப்பர் ஐடியா மீனை வந்து விடும்போது. இப்போ தான் கொஞ்சம் இதோட பர்பஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷு மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃபாக்ஸ்டெயில் வந்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு சொன்னாங்க. ஆனால் குட்டி போகிற மீன் மேக்ஸிமம் வந்து ஃபாக்ஸ்டெயில் சாப்பிடாது. இப்போ எக்கு வைக்கிற மீன் தான் வந்து ஃபாக்ஸ்டெயில் சாப்பிடும். ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இதில் தான் எக்கு வைக்கும். ஸோ அந்த என்ன பண்ணோம்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம மேலே பக்கெட்டை விட்டுருந்தோம்ல, அதை எடுத்து தனியாக விட்டு அதில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்டோம். நம்ம எந்த டேங்க்லேருந்து மீனை விட போகிறோமோ அதே இதில் எடுத்து தண்ணி எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து அந்த 2 டெம்பரேச்சர் மறுபடியும் கொஞ்சம் நல்லா வந்து ஈக்குவல் ஆகிக்கிறோம்ல, அதனால் வந்து அப்படி விட்டோம். நம்ம பிளான் என்னன்னா இந்த பக்கெட்டில் வந்து ஃபிஷ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபிஷ்ஷஸ்லாம் எடுத்து ஒரு இதில் விட்டு அதை ஒரு டப்லையும் மீதி இருக்க ஃபிஷ்ஷை வந்து இன்னொரு டப்லையும் விடலாம் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த பக்கெட்டில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நல்லா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா தண்ணியெலாம் விட்டு நல்லா மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷஸ்லாம் உள்ளே விட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு மூவிங்கில் விட்டு நம்ம கலர்ஃபுல்லாக தேவையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையான ஃபஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா ஃபீமேல்லாம் அதுலேருந்து ஃபீமேல் கப்பீஸ்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபீமேல் கப்பீஸ் பிளான் பண்ணோம். இதை எடுத்து நம்ம ஒரு பக்கெட்டில் விட்டுட்டு அந்த இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு கரெக்டாக வந்து மொத்தம் 6 மேல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். இப்போ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேபி நான் அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு ஃபிஷஸை நம்ம விடுறதை மட்டும் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து ஒரு 9-10 நினைக்கிறேன் ஒரு சம்திங் வந்து ஃபீமேல்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே வந்து பேரண்ட் சைஸ் ஃபீமேல் தான். ஸோ இந்த ஃபீமேல்ஸை நம்ம எடுத்து நம்ம வந்து அந்த டப்பில் விட்டுட்டோம்.
ஸோ இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஃபிஷஸ் தான் பார்க்குறீங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதனால் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் தேவையான மாதிரி. ஆனால் இது வந்து நமக்கு கொஞ்சம் வெரைட்டி தான், ஆனால் இது இம்போர்ட்டட் கிடையாது. இது வந்து நார்மல் கப்பீஸ் தான். நீங்கள் பார்த்துருந்த அந்த 6 வந்து அந்த டம்போ ஏர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து காது வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது ஒரு பார்க்க சூப்பரான கலர் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி. நம்ம இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம சூப்பர் கலராக எடுப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். வரப்போகிற வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம் நம்ம என்னென்ன கலர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஃபிஷஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு நமக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டுட்டோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணி எடுக்கணும். மேலேருந்து பார்க்கும்போது மேல் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா கலர்ஸ்லாம் சூப்பராக எடுத்து வந்த டைம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபிஷஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பக்கெட்டில் போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. கப்பீஸ் பொறுத்தளவுக்கு சில கப்பீஸ் வந்து அதோட குட்டியை சாப்பிடாது. ஆனால் மெயினாக கப்பீஸ் வந்து சின்ன இடம் அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட குட்டியை சாப்பிடும். அதுக்கு தான் வந்து ஃபாக்ஸ் டெயில் வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு. ஸோ இதில் மேல்ஸ் எல்லாம் வந்து இதில் விட்டுட்டோம், ஃபீமேல்ஸ் அதில் பிரிச்சிட்டோம். ஸோ எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாமே வந்து நம்ம அந்த டப்பில் விட போகிறோம். ஸோ இதுலேயுமே வந்து சிலது நம்ம ஹோல்ட் பண்ணுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், வேறு இதில் விடுவோமா அப்படின்ட்டு. பட் வந்து நமக்கு இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம அந்த இதில் மாற்றிக்கிட்டோம். ஸோ இதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், மேல்ஸ் வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து டிஃப்ரென்ஸு. கப்பீஸில் வந்து எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து அது சீக்கிரமே வந்து அதோட ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். கலர்ஸ்லாம் வந்து வேகமாக சூப்பராக வந்துடும் ஃபிஷஸ் பொறுத்தளவுக்கு. கப்பீஸை மட்டும் பொறுத்தளவுக்கு கலர் வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. இதுக்கு பேர் பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதில் வந்து ரேரான கலர்ஸ் கூட வரலாம். கப்பீஸில் இது வரைக்கும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு எதிர்பார்க்காத கலர்ஸ் நம்மக்கிட்டே முதல் உருவாகலாம். மேபி உலகத்திலே இல்லாத கலர்ஸ் கூட உருவாக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கப்பீஸ் பொறுத்தவரை அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. மாலியில் கூட ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் வந்து அடக்கிடலாம், பட் கப்பீஸ் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்க்குறதுல ஒரு 1-2 ஃபீமேல் இருக்கும், இது எல்லாமே மேலு. நம்ம இதெல்லாம் எடுத்து வேறு ஒரு டப் சிஸ்டம் போட்டுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இந்த ரப்பர் பேண்ட்லாம் இருக்கலாம், ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துட்டோம் ரெண்டாவது. ஸோ இதில் வந்து விட்டுட்டோம். ஸோ நல்லா டெம்பரேச்சருக்கு ஏற்றப்ப நல்லா அடாப்ட் ஆகிக்கிச்சு ஃபிஷஸ் வந்து. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ரீடிங் ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போதும். அதுக்கப்புறம் ஃபிஷஸ்க்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது, சூப்பராக செட் ஆகிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில். ரெண்டாவது வந்து அந்த டம்போ இயர்ஸ் ஃபிஷஸ் எடுத்தோம்ல, ஸோ இதையுமே எடுத்து நமக்கு இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 மேல் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த டப்பில் விட்டோம். இதை வந்து நம்ம இன்னொரு பக்கெட்டில் மாற்றிட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் வந்து வேறு வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ மேபி நமக்கு கலர் வந்து மிக்ஸ் ஆக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஒரு இது எடுத்துகிட்டு அந்த ஒரு இதை மட்டும் விட்டுட்டோம். ஸோ இது நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு இந்த டைம். நான் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட இதோட ஆக்டிவ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கூட என்னடா ஒரு மாதிரி செட் ஆகாதுன்னு நினச்சேன். பட் கலர் வைஸ் பார்க்கும்போதும் சரி, அந்த ஒரு ஆக்டிவ்னஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நான் இது ப்ரீடிங் குட்டி போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அக்வாரியம் வந்து சேல்ஸுக்கு வரும். ஸோ யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கலர் சூப்பராக இருக்குது. நம்மளோட டார்கெட் என்ன வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக கொடுக்குறதுல ஐடியாவில் தான் வந்து ப்ரீடிங் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோ யாருக்கா பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறீங்களோ, மற்றவங்களும் ஷேர் பண்ணி விட்றீங்களோ, அதில் தான் வந்து நமக்கு அடுத்து போகிற வீடியோஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபிஷஸ் எடுத்ததில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.